என்ன ஒரு வெதருங்க உண்மையா அன்றைக்கு சூப்பர் சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. வணக்கம் வணக்கம். எப்படி வெதர்? சூப்பர் வெதர். என்ன பைப்பு கூட சாரியை வாங்கிட்டு போங்கப்பா. வாங்கி கொடுத்தாச்சு. விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இன்றைக்கு டே 16 100 டே சேலஞ்ச் வந்து கனடாவில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 16வது நாளில் நிற்கிறோம். என்ன ஒரு வெதருங்க உண்மையாக இன்றைக்கு சூப்பர் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இதை வச்சுட்டு வரேன். என்னண்டா அப்படியே பாருங்கோ, கிட்டத்தட்ட இந்த நுவரெலியாவில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நுவரெலியாவில் போய் நின்றாலும் இப்படியான இந்த பூமூட்டமாக இருக்க குளிரும். இன்றைக்கு ஒட்டு குளிருமே இல்லை, ஒரு சொட்டு குளிருமே இல்லை. எத்தனை நிற்கிதுன்னு பார்ப்போம். 11 நிற்கிது. ஆனால் இந்த 11 நிற்கிறதும் வந்து எங்களுக்கு குளிர்றது. முந்தி இப்போ நுவரெலியெல்லாம் வந்து 15 அப்படி நிற்கலாம் எங்களுக்கு குளிர்றது. இன்றைக்கு குளிரையிலே என்னென்னு சொன்னால் சுட்டியான குளிரை ஒன்றை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதால் எங்களுக்கு அந்த குளிர் வந்து உடம்புலன்னு தெரியலை. இன்றைக்கு காரை க்ளீன் பண்ணலாம்டா, நான் ஸ்காப்ரோவுக்கு கட்டாயம் போகணுமே. சூப்பர் வெதர் சீரியஸ்லி வேறு லெவல். என்ன ஒரு வெதருங்க சீரியஸாக. என்னடா இப்போ கொஞ்சம் வெயிலாக அந்த வெயில்ட ஃபீல் வந்து இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. முதல் கொஞ்சம் இன்னும் இருட்டாக இருந்தது. பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கலாம் போயிட்டேன்னு சொன்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வெளியில் வர்றதுக்கு டைம் கிடைக்கவில்லை. ஓகே சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்காப்ரோவுக்கு போவோம். இன்றைக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியே கட்டமாக வெறும் பாருங்கோ. சூப்பர் வெதருங்க உண்மையாக. ஸ்காப்ரோ நோக்கி பயணம் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கு எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது போல் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது உண்மையாகவே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வியூ வந்து சூப்பராக இருக்குது. வணக்கம் வணக்கம். எப்படி வெதர்? வணக்கம். சூப்பர் வெதர். நல்லா தான் இருக்குது மக்களே. இப்போ நாங்கள் பக்கத்தில் ஒரு கிராண்ட் சினிமன் அந்த கோளுக்கு தான் போகிறோம். போமா? ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். எஸ். அட ரெக்கார்ட் போட மாதிரி திருப்பி இறங்கி வரீங்களா? எப்படி இருக்கும்? ஐயோ சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து கிராண்ட் சினிமன் இந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். என்ன இப்போ உள்ளே போகிறோம். உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் நிறைய பிஸ்னஸ் செய்கிற பீப்புளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்றதையும் வந்து அப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குன்றதை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போவோம். கிராண்ட் சினிமன் இந்த கோலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைக்கு எக்ஸ்போ வந்து நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெண்டர்ஸ் வந்துருக்கிறார்கள், விற்பனையாளர்கள் நிறைய பேரை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக வந்து சாரிகள்லாம் இந்த இடத்துல வந்து விற்பனை ஆகி கொண்டு இருக்கு. இந்த இடத்துல சித்தா வந்திருக்கா, சித்தாவும் நானும் தான் இப்போ வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சாரிகள், அதோட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி நிறைய பொருட்கள் வந்து விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது. அதோட குறிப்பாக சொல்ல போனால் மியூசிக் ப்ரோக்ராமும் வந்து நடக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கோ. இது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னு இது இன்றைக்கு முடிஞ்சிருக்கும். நாளைக்கு இந்த வீடியோ பார்க்க நாளைக்கும் இருக்கும். 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி தான் வந்து இது வந்து நடைபெறுகிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வாங்கும். அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வெண்டர்ஸ் வந்துருக்காங்க, அதாவது வந்து விற்பனையாளர்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் வந்து அப்படி உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. என்னென்ன வண்ண வகையான சாரிகள் எல்லாம் இருக்குது. இந்த வைஃபுக்கு வாங்கி கொண்டு போகலாம் தானே இந்த சாரியை? தேவைப்படைக்கு பாருங்க.
நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நாங்களாச்சும் வாங்கிட்டு போவோம். கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையா, அப்போ நான் யாருக்கு வாங்குறது? ஆ ஸோ இப்படி பாருங்க, கூடுதலாக வந்து சாரிகளை தான் பார்க்க முடியுமா இருக்கேன்னு நிறைய பொருட்கள் வந்து விற்கிறாங்க பாருங்க. அதோட குறிப்பாக வந்து மலிவான விலையில் வந்து வாங்கலாமே. இந்த இடத்துல வந்தோம்னு சொன்னால் என்ன மலிவாக வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இன்றைக்கும் நாளைக்கும் தான் இது இருக்குது. ஸோ மிஸ் பண்ணால் வாங்க. நிறைய தோடுகள், ஜுவல்லரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா கூடுதலாக இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் நீங்கள் சாரிகள் வாங்க போறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நாளைக்கு வந்து மறக்காமல் வாங்குங்க பாருங்க. கூடுதலான வெண்டர்ஸ் வந்து சாரி தான் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கீங்க. வைஃபு கூட சாரியை வாங்கிட்டு போங்கப்பா. வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, இது பாருங்க எல்லாம் வண்ண சாரிகள். இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்காரு? சாரி இதை விட அங்கால அதான் நல்ல அதான் சாரியை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ தெரியா? ஏ சரி, நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது. கேமராலையும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இங்கே இருந்து ரங்குரம் மக்களை நாங்கள் இப்போ இந்த வீடியோவை எடுத்துட்டு இப்படி இந்த முன் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து நிறைய வெண்டர்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பாடு கடைகள் அதுன்னு சொல்லியிருக்கு. சித்தாயே இப்போ பேக் கலட்டினா ஒய்ஃபுக்கு சாரி வாங்கினார். அப்போ பேக்குக்கு வச்சுட்டு அதை வீடியோவில் காட்ட வேண்டாமா? சரி, இப்போ நாங்கள் வந்து போகிறோம், வாங்க போவோம். சரி மக்களே, என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதே மாதிரி இனி அடுத்தது ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டருக்கு போகணும். என்ன போமா? போகலாமே. அங்கே என்ன சித்தா வாங்க போகிறீங்க ஒய்ஃபுக்கு? சில பேரை கூட்ட வேண்டாம். ஐயோ, ஓகே, வாங்கோ. நாங்கள் இப்போ ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர் இதுக்கு எடுத்துகிட்டு போகணும். என்ன 2 முறை நாளில் வச்சு விட்டாங்க, அதான் பிரச்சனை. சரி மக்களே, நாங்கள் இப்போ அடுத்தது இந்த ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஓ, நாங்கள் இப்போ மெட்ட பக்கம் நிற்கிறோமே. என்னன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து சரியான ஃபுல். மேபி கல்யாணம் வீடு நடக்குதோ என்னவோ தெரியல, ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குதோ தெரியல. இல்லைன்னு சொன்னால் இதுக்கு தான் எல்லாரும் வந்து நிற்கிறாங்களான்றதும் உங்களுக்கு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் உண்மையிலே தெரியும். ஏ ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போய் இதெல்லாம் வாங்கி போமா? ரங்கமே படியும் போய் கேள்வி இல்லை முன் அந்த பக்கம் தான் இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்க, நான் இறங்குறது நான் பிடிக்கிறேன்னு. ஓகேயா? சரி, நாங்கள் இப்போ ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர்லேருந்து இப்போ விடைபெற போகிறோம். உள்ளுக்கு போன இடத்துல வேறு உலகத்துக்கு நிற்கிற மாதிரி கிடக்கு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சொல்லலாம். எல்லாமே வந்து இந்த ஹை லெவல்ன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க எல்லாம் ரிச் லுக். ஒரு வெட்டிங் வந்து எப்படி எல்லாருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு வெட்டிங்கை செய்கிறன்றதே ஒரு கனவாக இருக்கும். என்ன அந்த மெமரிஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கணுன்றதுக்காண்டி அங்கே எல்லா வெண்டர்ஸையும் வந்து இந்த வெட்டிங்குக்கு தேவையான எல்லா விற்பனையாளர்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் குறிப்பாக இந்த கேம் வந்து சொன்னால் ஜாஸ்மின் ஃப்ளோரிஸ்ட் இவங்களுக்கு வீடியோ எடுக்கிறது தான் வந்து நாங்கள் எங்களோட வேலை வந்து முடிந்தது. இப்போ நாங்கள் வந்து போய்க்கு நிற்கிறோம். முக்கியமாக இங்கே பிரைடல் ஷோ வந்து நடந்தது. பிரைடல் ஷோவோடு சேர்த்து 70 வெண்டர்ஸ் வந்திருக்கிறார்கள், 70 விற்பனையாளர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாருமே வந்து இந்த கொண்டாட்டங்களுக்கு தேவையான எல்லாமே, இந்த லைவ் கிச்சன், லைவ் ஸ்டேஷன், மேக்கப், ஃபோட்டோகிராஃபர்ஸ், இந்த ஃப்ளோரிஸ்ட், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லி கொண்டே போகலாம். எப்படி சித்தாக்கு எப்படி இருந்தது அதை பார்த்த உடனே? வித்தியாசமாக தான் இருந்தது. ஒரு ஹோலே நல்ல கிராண்டாக இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற
நல்லா தான் பார்க்க ஒரு விஷயம் லைட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக தானே வேறு லெவல். சரி நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம். எங்கேன்னு சொன்னால் சித்தாண்ட வீட்டு என்ன சித்தா அடம் பிடிக்கிறேன். நாங்கள் கடையில் போய் சாப்பிடலாம்னா விடுறதே இல்லையா? வீட்டில் சாப்பிடலாம். ஓகே வாங்க போ. சரி நானும் சித்தாவும் இப்போ வால்மார்ட் வந்து நிற்கிறேன். இப்போ பாருங்க சம்மர் வேற போகுதானே. ஸோ இந்த பாபிக்யூ கிரில் ஸ்டேக் போடுற அதுவல் வந்து இப்போ வெளியில் ஷோ பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் நல்ல ப்ரைஸுக்கு போகுது. 398 ரூபா விற்கிறத வந்து $348 போட்டிக்கணும். அப்படி எவ்ரிடே லோ ப்ரைஸ்ன்னு சொல்லி அது போய்ட்டு வந்துருக்கு. ஏன்னு சொன்னால் இனி தான் வாங்குவேன் நம்ம எல்லாரும். பீச்வல் பார்க்குவல் பேக் சேரில் எல்லாம் போட்டு பாபிக்யூ கிரில் செய்கிறதுக்கு பாபிக்யூ ஸ்டேக் வால் போடுறதுக்கு சூப்பர் சேல் போட்டிருக்காங்க. வந்து வாங்குங்க. அந்த தோட்டத்துக்கான பொருட்களும் வந்துட்டுது. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஆனால் இது இப்போ வந்து வெளியில் வச்சுக்கணும் கொஞ்சம் லோ ப்ரைஸான்னு சொல்லி போடுவாங்க. எவ்ரிடே லோ ப்ரைஸாக. இதில் வந்து சித்தா வந்து பேபிக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து நிற்கிறார். எல்லாம் வந்து பூட்டியிருக்கேன் என்ன சித்தா. ஸோ அதால் வந்து இப்படி பெல் அடிக்க வேண்டியவாங்க. அடிக்க சத்தங்க போகுது. இது அந்த பள்ளிக்கூடத்தில் எங்கட ஸ்கூலில் அடிக்கிற பெல் மாதிரி கிடக்கு. அறிவிக்கிறாங்க வேலை எவ்வளோ டைம்.